எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹர்ஷத் ராஜா பேசுகிறேன், அசோசியேட் கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜி, காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காம்ப்ளிகேஷன்ஸ் அல்லது சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு டிசீஸ்டு போன் மேரோவை வந்து ஒரு ஹெல்த்தி போன் மேரோ அல்லது ஹெல்த்தி ஸ்டெம் செல்ஸ்னால் ரீப்ளேஸ் பண்ணுற ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு ஹைடோஸ் கீமோதெரப்பி கொடுப்போம். அந்த ஹைடோஸ் கீமோதெரப்பியிலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம ஸ்டெம் செல் கொடுக்குறோம். அந்த ஸ்டெம் செல் வந்து பேஷண்ட்டோட ஓன் ஸ்டெம் செல்லாகவும் இருக்கலாம், அல்லது அவங்களோட சொந்தக்காரங்களை இல்லை நேபர்ஸோட ஸ்டெம் செல்லாகவும் இருக்கலாம். ஹெச்எல்ஏ மேட்ச்டு ஸ்டெம் செல்லாக இருக்கும். ஸோ இதனால் வர்ற என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு த கீமோதெரப்பி இட் செல்ஃப். ஸோ கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா முடி உதிர்தல், வாயில் புண்கள் வரலாம், சில சமயங்களில் ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெள்ளை அணுக்கள் குறைபாடுனால வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஆங்காங்கே சின்ன சின்ன ப்ளீடிங் ஸ்பாட்ஸ் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில சமயங்களில் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டோனர்கிட்டருந்து வாங்குகிற ஸ்டெம் செல் வந்து நம்மளோட அணுக்களை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் வந்து கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட மருந்துகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியங்கள் கொடுக்கும்போது அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டும் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும். தேங்க்யூ.